யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நிரந்தர ஆசிரியர் நியமனம் வழங்க கோரி யாழ் மாவட்ட செயலகம் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கவன ஈர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கு ஆளுநரை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. எமக்கு வழங்கப்பட்டது பட்டதாரி பயிலுநர்களுக்கான நியமனமாகத்தான் வழங்கப்பட்டது. ஆயினும் எங்களுடைய நிரந்தர நியமனம் தொடர்பில் கடந்த அரசும் சரி தற்போதைய அரசும் சரி உதாசீனமாகவே நடந்து வருகிறது. எவ்விதமான பாரபட்சமின்றி எங்களையும் ஆசிரியர் நியமனத்துக்குள் உள்வாங்க வேண்டும். ஆளுநரிடம் நாங்கள் சென்று எங்களுக்கான மகஜரை நாங்கள் கையளித்திருக்கிறோம். அவர்களிடம் சில விஷயங்கள் தொடர்பாக அளவலாக இருக்கின்றோம். தங்களுக்கான அறிவித்தல் எதுவும் மத்திய அரசாங்கம் இது தொடர்பாக அறிவிக்கும் பட்சத்தில் தாங்கள் இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதேவேளை மன்னார் மடு கல்வி வலயத்திற்குட்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். 2020ஆம் ஆண்டு கடந்த அரசாங்கத்தினால் நாங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்ட நிலையில் பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்களை அடிப்படையாக கொண்டு நேர்முக தேர்வின் மூலம் இணைத்துக் கொண்டார்கள். ஆனால் எங்களுக்கு இன்னும் நிரந்தர ஆசிரியர் நியமனம் தரவில்லை. அம்பாறை காரைதீவு பிரதேச சபைக்கு முன்பாகவும் ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களினால் கவன ஈர்ப்பு இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஒரு ஆசிரியர் பாடசாலையில் எவ்வாறு செயற்படுகின்றாரோ அவருக்கு நிகராக செயற்படுகின்றார். ஆனாலும் கூட இன்று வரை இந்த பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு குறிப்பிட்ட ஆசிரியர் நியமனம் வழங்கப்படும் என்று ஆரம்பத்தில் கூறப்பட்டிருந்த போதிலும் இதுவரை ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படவில்லை. இதனிடையே திருகோணமலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆளுநர் அலுவலகம் வரை பேரணியாக வருகை தந்து ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். இதன்போது ஆளுநரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். மூதூர் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மூதூர் வலயக்கல்வி அலுவலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். ஓஎல் மாணவர்கள் ஏஎல் மாணவர்கள் சகல வகுப்புகளை நாங்கள் சிறந்த அடைவு மட்டத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிற இருந்த போதும் கூட எங்களுடைய இந்த அநீதியானது மிகவும் கவலைக்குள்ள உள்ளாக்குற ஒரு விடயமாகவும்